போன வருடம் நடைபெற்ற எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எது? சாங்காய். இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 29 சர்வதேச அமைப்புகளுடைய தலைமையிடங்கள் இதில் இருக்குது. இதிலிருந்து ஒரு கேள்வி பிசி எக்ஸாமில் வரலாம். அந்த முகமையில் நம்ம இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பு UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நியூயார்க்கில் அமைஞ்சிருக்குது. இதாவது இந்த ஐநா சபை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் அமைஞ்சிருக்கும். 1945 அக்டோபர் 24 அந்த தேதியில் தான் இந்த ஐநா சபை அப்படிங்கிறது துவக்கப்படுகிறது. ஸோ அதாவது உலக நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தீர்க்கிறதுக்கு இந்த ஐநா சபை உதவுகிறது. ஸோ இதோட தலைமையிடம் எங்கே பார்க்குது? நியூயார்க். நியூயார்க் எங்கே இருக்குது? அமெரிக்கா. ஸோ அப்போ ஐநா சபையின் தலைமையிடம் கேட்டால் என்னது? நீங்கள் நியூயார்க்குன்னு ஆன்சரை போடணும். அடுத்து கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த ஐநா சபையினுடைய ஒரு துணை அமைப்பு தான். கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க. இதோடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்குது. அதாவது யுனெஸ்கோன்னு என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் அண்ட் சயின்ஸ் கல்ச்சர் ஆர்கனைசேஷன். சரியா? இதான் என்னது? யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த உலகளவில் உள்ள ஒரு முக்கியமான இடங்கள், சுற்றுலா தலங்கள், கோயில்கள், இந்த மாதிரி இடங்கள் பார்த்திங்கன்னா அந்த யுனெஸ்கோ அந்தஸ்தை வழங்கிட்டு வரும். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களாக அறிவிச்சிட்டு வரும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில், அடுத்து என்னது மாமல்லபுரம், இந்த மாதிரி ஒரு சில இடங்களை பார்த்திங்கன்னா இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? பாரிஸ். அடுத்து உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த இதுக்கு புறமே அப்ரிவேஷன் எனக்கு நான் தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறப்பா, எனக்கு தெரியாததை நான் சொல்லலை, எனக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லித்தரேன். சரியா? உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஜெனீவா பார்த்திங்கன்னா ஒரு கீழே பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்புகளுக்கு போகிறாமே தலையிடமாக அதிகமாக இருக்கும். ஜெனீவா தான் என்னது? நிறைய அமைப்புகளோட தலைமையிடம் ஜெனீவாவில் தான் இருக்கும். அதை பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். ஸ்கிப் நம்ம மட்டும் வீடியோ பாருங்கள். அடுத்து சர்வதேச நாணய நிதியம் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. வாஷிங்டனில் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ சர்வதேச நாணய நிதியம் எங்கே இருக்குது? IMF வாஷிங்டனில் இருக்குது. அடுத்து ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதோட தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கும். ஸோ அப்போ ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் எங்கே இருக்குது? நியூயார்க். இந்த நியூயார்க் எங்கே பார்க்கும்? அமெரிக்காவில் இருக்கும். அடுத்து பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பு. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒப்பக்குன்னு சொல்லுவாங்க, OPEC. சரி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு எனக்கு அப்ரிவேஷன் தெரியல. இந்த OPECயோட அந்த அப்ரிவேஷன் யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதோட தலைமைகளும் பார்த்திங்க அப்படின்னா வியன்னாவில் இருக்கும். வியன்னா அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம். இந்த கேள்வி இந்த இருப்பு கேட்க வாய்ப்புகள் அதிகம்பா. சரியா? ஆசிய வளர்ச்சி வங்கி எங்கே இருக்கும்? பிலிப்பைன்ஸில் இருக்கும். அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம் ஜகார்த்தா. சரியா? ஜகார்த்தாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேசிய நாட்டினுடைய தலைநகர் தான் என்னது? ஜகார்த்தா. அப்போ தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்னது? ஏசியன் சொல்லுவாங்க இல்லையா? ஏசியன் நாடுகள், ஏசியன் நாடுகள்னு சொல்லுவாங்க. அது என்னது? சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸாக இல்லை என்னமோ சொல்லுவாங்க. அதோடைய தலைமையிடம் என்னது? ஜகார்த்தாவில் இருக்குது. இந்தோனேசியாவில் ஜகார்த்தா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோன்னு சொல்லுவாங்க. நோட்டோ. நம்ம இப்போ நடக்கல உக்ரைன் ரஷ்யா போர். உக்ரைன் பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்டோவில் சேர விருப்பம் தெரிஞ்சுக்குது. அதனால் என்னது? ரஷ்யா அந்த உக்ரைன் மீது போர் தொடுத்தது. எப்போ? பிப்ரவரியில் தொடர்ந்து போன வருஷம் 2022 பிப்ரவரியில் தொடங்கிச்சு. இப்போ 2024 பிப்ரவரி கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் தாண்டி நடந்துகிட்டு இருக்குது போர். அந்த நோட்டு அமைப்பு தான் தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா பிரசல்ஸில் இருக்குது. இந்த கேள்வி திருப்பி கேட்கலாம். அந்த ரெண்டுமே கேட்கலாம். ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் இந்த வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோன்னு சொல்கிறாங்களே, அதோடைய எனக்கு அப்ரிவேஷன் தெரியல. அதாவது நார்த் அட்லாண்டிக் டெரியாரிட்டி ஆர்கனைசேஷனா இல்லை, எனக்கு சரியான தெரியல. ஸோ நான் தப்பாக சொல்லக்கூடாது. அதனால் என்னது? நீங்கள் எப்படியே படிச்சுக்கோங்க. வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு இல்லை நோட்டோ அப்படின்னு படிச்சுக்கோங்க. அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது? பிரசல்ஸ். ஏன்னா அந்த உக்ரைன் ரஷ்யா போகிற சார்ந்து ஒரு 2 வருஷம் கொஸ்டின் கேட்டாங்க. 2022 கேட்டாங்க. உக்ரைன் தலைநகரம் என்னது? உக்ரைன் அதிபர். அடுத்து இப்போ நடந்த எக்ஸாம் என்னது? உக்ரைன் தலைநகர் என்னாலும் என்னது? இந்த நோட்டு அமைப்பை பற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகம். நல்லா படித்து போயிருங்க. பிரசல்ஸில் இருக்குது. அடுத்து உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட தலைமை எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்கும். சொன்னோம் இல்லையா? ஜெனீவாங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய அந்த அமைப்புகளுடைய அந்த தலைமையிடமாக ஜெனீவா விளங்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது உலக வர்த்தக அமைப்பு எங்கே இருக்குது? ஜெனீவா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அந்த WTOட அப்ரிவேஷன். அடுத்து உலக வங்கி. உலக வங்கி எங்கே பார்க்குது? வாஷிங்டனில் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வாஷிங்டன் நகரில் தான் இந்த உலக வங்கி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். அது மாதிரி உலக நீதிமன்றம், அது நான் இதில் நோட்டில் கொடுக்கல, எனக்கு மறந்துருச்சு. ஸோ உலக நீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா தீஹெக் அப்படிங்கிற நகரில் அமைஞ்சிருக்கும். அடுத்து காட் அமைப்பு GAATன்னு இருக்கும். இதில் நீங்கள்
10th படிச்சிருப்பீங்க. காற்றின் முதல் சுற்று எங்கே, சுவிட்சர்லாந்து, உருகுவேன்னு சொல்லியிருப்பாங்களே கடைசி சுற்று. அது புறமே பார்த்தீங்கன்னா இந்த காட் அமைப்போட தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் தான் இருக்கும். GATT அதோட அமைப்பு தலைநகர் எங்கே இருக்குது, ஜெனீவாவில் இருக்கும். அடுத்து ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் அவசர நிதி, இதோடைய தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கும். அதாவது யூனிசெஃப்னு சொல்லுவாங்களே அது, யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதோடைய தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கும். அப்போ ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் அவசர நிதி எங்கே இருக்குது, நியூயார்க்கில் இருக்கும் தலைமையிடம். அடுத்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்கும். இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது, ஜெனீவாவில் இருக்கும். சொன்னாலே ஜெனீவா தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த அமைப்புகளுடைய தலைமையிடமாக விளங்கிட்டு வருது. இந்த ஜெனீவா எந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பு நியூயார்க், சரியா, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கார்பரேஷன் சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் அமைஞ்சிருக்குது. அடுத்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், இது பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கும். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், இதோடைய அந்த தினம் எப்போ செஞ்சிலுவை தினம் எப்போ கொண்டாடுவாங்களே, மே மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதையும் கமெண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்டிருந்தேன், டே வீடியோ போட்டிருந்தேன், அதில் முக்கியமான டேஸில் வந்து சொல்லியிருந்தேன். அடுத்து சர்வதேச தரப்படுத்துதல் அமைப்பு ISOன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு விளங்குகிறது. அப்போ சர்வதேச தரப்படுத்துதல் அமைப்பு எங்கே இருக்குது, ஜெனீவாவில் இருக்குது. அடுத்து உலக வானிலை அமைப்பு, அதனுடைய தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் இருக்கும். வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன், சரியா. உலக வானிலை அமைப்பு எங்கே இருக்குது, ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு விளங்குகிறது. அடுத்து சர்வதேச அணுசக்தி முகமை, இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வியன்னாவில் இருக்கும். வியன்னாவோட தலைநகரான ஆஸ்திரியா நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச அணுசக்தி முகமை அமைஞ்சிருக்கும். அடுத்து அந்த ஐநாவுக்கான உணவு மற்றும் விவசாய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரோமில் அமைஞ்சிருக்கும். ரோம் எங்கே இருக்குது, இத்தாலி நாட்டில் இருக்கும். ஸோ அப்போ ஐநாவுக்கான உணவு மற்றும் விவசாய அமைப்பினுடைய அந்த அமைப்போட தலைமையிடம் ரோமில் இருக்குது. ரோம் பார்த்திங்கன்னா இத்தாலியில் இருக்குது. அடுத்து ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு, இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் தலைமையிடாக கொண்டு விளங்குகிறது. என்னது, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு சிங்கப்பூர். இதோ பேர் சொல்லுவாங்க, அப்பெக்ஸான்னு சொல்லுவாங்க, APEXன்னு நினைக்கிறேன். அந்த அப்பெக்ஸினுடைய இந்த தலைமையிடம் தான் என்னது, சிங்கப்பூர். ஏசியன் பசிபிக் எதாவது சொல்லுவாங்க, எக்கனாமிக்கல் எதுவும் சொல்லி போட்டிருப்பாங்க, எனக்கு சரியாக தெரியல அப்ரிவேஷன். அடுத்து உலக பொருளாதார மன்றம், இதோட தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கும். பாருங்கள், ஜெனீவா மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை இடத்துல இருந்திருக்கும் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் சொல்லிடுறேன், ஜெனீவா மட்டும் சொல்லிடுறேன், அது மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க எல்லாம். அடுத்து இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் கீலாண்ட் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கும். இந்த கீலாண்ட் எங்கே இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கும். அப்போ இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் எங்கே இருக்குது, கீலாண்ட். இது பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கும், கீலாண்ட். அடுத்து உலக உணவு திட்டம், அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, WFP இப்படி போட்டிருப்பாங்க, சரியா. இதோடைய அந்த தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ரோமில் இருக்கும். ரோம் எங்கே இருக்குது, ஆல்ரெடி மேலே பார்த்தாச்சு, இத்தாலியில் இருக்கும். ஸோ அப்போ உலக உணவு திட்டத்தினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது, ரோம். அடுத்த கேள்வி, அடுத்து சர்வதேச வர்த்தக மையம் ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கும். சர்வதேச வர்த்தக மையம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக எதுவும் சொல்லுவாங்க, சரியா, ITOன்னு நினைக்கிறேன். அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது, ஜெனீவாவில் இருக்கும். அடுத்து G20 கூட்டமைப்பினுடைய தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க்கில் அமைஞ்சிருக்கும். அப்போ G20 கூட்டமைப்பு எங்கே இருக்குது, நியூயார்க்கில் அமைஞ்சிருக்குது. அடுத்து G15 கூட்டமைப்புடைய தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கும். அடுத்து சர்வதேச வளர்ச்சி சங்கம் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டனில் அமைஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் நடைபெற்ற எக்ஸாம் நினைக்கிறேன், சரியாக தெரியல. போன வருடம் நடைபெற்ற எக்ஸாமா இல்லை இந்த வருடம் நடைபெற்ற எக்ஸாமானு தெரியல. அதில் கேட்டிருந்தாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எது, ஷாங்காய். அப்போ இந்த லாஸ்ட்டாக 4 இருக்குது பாருங்கள், G20, G15, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸு. இந்த 3மே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, இந்த பிசி எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ G20 எங்கே, நியூயார்க்கு. G15 எங்கே, ஜெனீவா. அடுத்து பிரிக்ஸ்னால் எங்கே, ஷாங்காய். ஷாங்காய் பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கும். நியூயார்க் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கும். இந்த ஜெனீவா தான் எங்கே இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல. சுவிட்சர்லாந்து தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். சரியான ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, எனக்கும் தெரியல, எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்தாலே அவர் முக்கியமான இது மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த நீங்கள் மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. முக்கியமான நான் சொல்லிடுறேன். இப்போ சொன்னேன் இல்லையா, பிரிக்ஸ் ஒன்றுப்பா,
முதல்ல பிரிக்ஸ் படித்து போயிருங்க மறக்காமல், சரியா? அப்பீஸ் எக்ஸாம் கேட்கலாம். பிரிக்ஸ் 1, அடுத்து G15, அடுத்து G8. G8 எங்கே? நியூயார்க்கு. G15 ஜெனீவா. இப்போ இந்த G8 தான் G7 மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற இந்தியா தலைமை தாங்கிச்சில G20, ஓகேவா? G20க்கு வந்து தலைமையிடம் கிடையாதுப்பா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடும் தலைமையாக இருக்கும். அதனால் எனது ஒரு நிரந்தரமான ஒரு தலைமையகம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலக பொருளாதார மன்றம் எங்கே? ஜெனீவா. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து ஐநாவினுடைய உணவு மற்றும் விவசாய அமைப்பு ரோம், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து சர்வதேச தரப்படுத்துதலுக்கான அமைப்பு ISO ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கும், இதையும் படிச்சுக்கோங்க. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எங்கே? ஜெனீவா, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் அவசர நிதி யூனிசெஃப் நியூயார்க்கு. காட் ஜெனீவாவில் இருக்குது. உலக வங்கி வாஷிங்டன்னு. உலக வர்த்தக அமைப்பு WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரொம்ப முக்கியமான ஒன்று நேட்டோ எங்கே இருக்குது? பிரசல்ஸ். அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கி பிலிப்பைன்ஸ், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நியூயார்க். ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் எங்கே? நியூயார்க், அதை படிச்சுக்கோங்க. சர்வதேச நாணய நிதியம் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வாஷிங்டன், அதையும் படிச்சுக்கோங்க. வேறு இருக்குது? உலக சுகாதார நிறுவனம் WHO, அதை படிச்சுக்கோங்க. ஜெனீவா. அடுத்து இந்த ரெண்டுமே முக்கியம், ஐநா சபை. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ பாரிஸ். இந்த மாதிரி நான் லாஸ்ட்டில் சொன்ன மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து என்னது ஒரு கேள்வி கட்டாயம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.